ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர் இஸ் அ ப்ரீஸ் எபிசோட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே, ஹே புது பையா, நீ வந்து என் கூட டேட்டுக்கு வந்தாகணும். சண்டே ஃப்ரீயா? என்னது டேட்டா? அதுவும் எவ்வளோ பேர் இருக்கும் போது நானா? இதையும் மேலேருந்து நம்ம மீவா நீக்கோ 2 பேருமே பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க இப்படி கேட்டவனே ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி பாக்குறாங்க. அவன் என்ன அந்த டேட்டுக்கு ஒத்துப்பானா? எனக்கு எப்படி தெரியும்? வா, நம்ம இதுக்கு மேலேயும் யோசிக்காம நம்ம ரூமுக்கே போயிடலாம். இந்த சைடு ரியலான ரீசன் இப்பதான் அங்க தெரியாவது. சென்டா ஆடிஷன் வந்து நடந்திருக்கும். அதுக்கான ரிகர்சல் அங்க சரியா பண்ண முடியல. நான் இது வரைக்கும் ஒரு பிரின்ஸ் மேல் ரோல் இந்த மாதிரி விஷயத்த தான் அவளோட வாழ்க்கை முழுக்க பண்ணிருப்பான். ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த எமோஷன் மேனரு அதெல்லாம் இவளுக்கு வரல. அதனால தான் நான் வந்து உன்கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன். எனக்கு நல்லாவே புரியுது, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மேனரும் அந்த எமோஷனும் வரும்ல. அதனை எனக்கு நல்லாவே புரியுது. மேலே இல்ல, நீங்க தான் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்ப புது சேலஞ்சஸை நீங்க எடுக்கணும்னு பாக்குறீங்க. உதவியா நான் இருக்கணும் அதானே? சோ அந்த விஷயத்த நீங்க ஃபீல் பண்ணும் அதானே? அதுக்குன்னு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சில பல விஷயத்த நம்ம பண்ண போதில்ல. எனக்கு புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த டேட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகணும். அப்பதான் அந்த ஐடென்டிட்டியோட நல்லா ஒன்னாக முடியும்ல. சோ அதுக்காக டேட்டிங் பண்ண நம்ம த்ரில்லிங்கான எத்துக்கெல்லாம் போக போறோம். கேட்டவுனே அவ பிளஷ் ஆகுறா. அங்க சாட்டர்டே வந்து நீக்கவும் அங்க கூப்பிடுறா. ஹே புது பையா, சண்டே வந்து நீ என்ன பண்ண போற? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இந்த இடத்துல ஆளு ஆவியஸா அங்க பொய்ய சொல்ல இதனால ஒரு மாதிரி ஆகுறா. ஏன்னா தேவையில்லாம எதுக்கு இந்த இடத்துல அவன் பொய் சொல்லணும்? அப்பனா இவங்க 2 பேரும் நம்ம கசுக்கி தான் இப்படி சொல்லிருப்பாளோ? அங்க மீவாக்கும் இதே மாதிரி தான், கையும் ஓடல காலும் ஓடல. அங்க ஒரு கட்டத்துல அவ கேட்டிருப்பான் என்னதான் விஷயம்னு. நம்ம ஹீரோ சொல்றான், ஒரு அவசரமான டேட்டிங்க உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இதனால அவ தப்பா இமேஜின் பண்ணி இல்ல அப்படியெல்லாம் இருக்க கூடாதுன்னு கத்துறா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, அந்த இடமே ஒரு இன்டென்ஸா இருக்கு. இவங்க 2 பேரும் டேட்டிங்க பத்தி பேசிப்பாங்களா? இத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாவுது. ரேஜுக்கே போயிடறாங்க. ஆமா என்ன ஆச்சு? நாளைக்கு ஏதாச்சும் மேட்ச் இருக்கா என்ன? அதுக்காக தான் இவங்க இந்த அளவுக்கு ரேஜுக்கு போறாங்களோ? நெக்ஸ்ட் சீன்ல அங்க டேட்டிங்கும் ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்களும் வந்திருக்காங்க. இதுக்காகவே ரொம்ப நல்ல ஒரு அவுட்ஃபிட்டையும் போட்டு வந்திருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல இந்த மாதிரி நம்ம ஹீரோ என்னதான் இங்க பண்ண இருக்கான்னு. அவன் ரொம்ப நேரமா அங்க வெயிட் பண்றான். இன்னும் அவங்களால நம்ப முடியல, நம்ம கசுக்கி வந்து ஒரு பையன் கூட டேட்டிங்க்கு போறான்னு. இடத்துல கசுக்கியும் வர, கசுக்கிய பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா கசுக்கி ரொம்ப அழகா இருக்கா. நான் எதிர்பார்க்கல, நீங்க உண்மையிலேயே அழகா இருக்கீங்க. நியூ பையா, நான் சொன்னல இல்ல, நம்ம யூ கிட்ட ஃபெமினன் சைடோட அவ பேசலாம் ட்ரை பண்றா. புது பையா, நான் உன்னை யூன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ற மூலமா எனக்கு நம்ம அந்த ஹீரோயின் கேரக்டரோட நல்லா ஒன்னாக முடியும். கண்டிப்பா நீங்க எப்படி வேணாலும் என்ன சொல்லலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த இடத்துல இதே மாதிரி அவங்க வந்து டேட்டிங் அங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க போகும்போதே அவன் யோசிக்கிறான், இந்த டேட்டிங் வந்து ஒழுங்கா நல்லா போகணும்னு. இந்த இடத்துல இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அவங்களுக்கா விதமா தான் இருக்கு, என்ன இது அவங்க 2 பேரும் இப்படி போறாங்கன்னு. அங்க ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிக்கினே போறான். அங்க படிக்கட்டுல இறங்கும் போதே அவ சொல்றான், பாத்து என்னோட கைய போச்சு பொறுமையாவா. அட கசுக்கி, நீங்க மாத்தி பண்றீங்க, இதை வந்து நான் பண்ணும். ஐயோ மாந்தே போயிட்டேன். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அங்க ஹெல்ப் பண்றான். அங்க இதுக்கப்புறம் ஒரு ஷோவும் நடக்குது. அங்க ஃபெமினா தெரியணும்னு அங்க ஏகப்பட்ட விஷயத்த அவ ட்ரை பண்றா. அவளுக்கு புரியல எப்படி மென்ஸை அட்ராக்ட் பண்றது ரொம்ப கியூட்டா இருந்துன்னு. கசுக்கி, நீங்க வந்து நீங்களா இருந்து என்ஜாய் பண்ணுங்க, அது போதும். இந்த இடத்துல டால்பினும் பயங்கரமா குதிக்குமா. தண்ணி எல்லாமே கசுக்கி மேலேயும் ஹீரோ மேலேயும் பல்லான்னு போவோம். கசுக்கி மேல வந்துடுறா. ஏய், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே கூலா இருக்கா. இடத்துலயும் நம்ம கசுக்கி தப்பு பண்ணிட்டா. அங்க ஹீரோ தான் இப்படி பண்ணுமே. இதனால அங்கேயும் ஒரு மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல இதே மாதிரி தான் போற இடம் முழுக்க அவங்க சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷாப்பிங் பேக நான் பிடிக்கிறேன்னு சொல்லி கீக்கிறது, பண விஷயத்தை ஆர்டர் பண்றது. அங்க சாண்டல்னால அவளோட காலில் அங்க பிரச்சனை வந்திருக்கும். இதனால அவங்களோட டேட்டிங் அங்க டேட்டிங் மாதிரியே போகல, ரொம்ப கிரிஞ்சா தான்ப்பா இருக்கு. இதை பார்க்கும் போது இடத்துல நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். அங்க அவ யோசிக்கிறான், நான் வந்து அவனை டேட்டிங்க்கு கூப்பிட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? அவன் வரும்போது ரொம்ப ஆர்வமா வந்தான், அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. ஆனா டிசப்பாயின்மெண்டா நான் அவனுக்கு அமைஞ்சிட்டேன். அங்க இப்படி யோசிக்கும் போதே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து ஒரு பர்சனை வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க எதுக்கு ஒரு மாடலா இருக்க கூடாது அப்படின்னு அவரு கேக்குறாரு. அங்க நம்ம கசுகிக்கும் புரியுது, நல்ல வேலை இவன் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். மா டைம்ல நம்ம ஹீரோ இல்ல நாங்க கவலைப்படுறா, இந்த வச்சு ஏதாச்சும் பண்ணிருப்பால. முடியாதுன்னு அவ சொல்றா. இதெல்லாம் ஒரு கேக்குற மாதிரியே இல்லையே, இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறான். இப்படி பண்ணும்போது நடுவுல நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களா, நாங்க 2 பேரும் டேட்டிங்க பண்றோம், அதனால நீங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இருந்தாலும் ஒரு விடாம பேசிக்கினே இருக்காரு. ஒரு கட்டத்துல அங்க நிறையவே தப்பாவும் அவன் சொல்றான். அங்க கசுகிக்கும் ரொம்ப கடுப்பாவுது, எப்படியாச்சும் தோத்தணும்னு சொல்லி தான் அங்க சொல்றான். நம்ம விடாம அவங்க வந்து வேணும், அவங்க பர்ஃபார்மரா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல மாடலா அவங்க அமைவாங்க இப்படின்னு அவன் சொல்றானா. கட்டத்துல நம்ம ஹீரோவே சொல்றான், எனக்கு தெரியாது, இந்த மாதிரி நானும் அவங்களும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். கேட்டு அவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த பையனும் கேக்குறான், நான் பார்க்கும் போது அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்த மாதிரி தெரியல, நீயே ஒரு சின்ன பையன் மாதிரி தானே இருக்க, நான் சொல்றது என்ன உங்களுக்கு சீரியஸா தெரியலையா? நான் உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன் இந்த விஷயத்த. அதனால எங்களோட நல்ல டைமிங்க, அதாவது நாங்க டேட்டை
மட்டும் என்ஜாய் பண்ண இருக்கோம், இதை வந்து கெடுக்காதீங்க தயவு செஞ்சு. சரி எப்பா நீங்க வந்து ஜாலியா இருங்கப்பா, நான் வந்து போறேன் ஏன்னா அவரு போறாரு. இந்த சைடு எல்லாருமே அதை பார்த்து சொல்றாங்க, ஏய் பாத்தீங்களா இந்த பையன் வந்து ப்ரோபோஸ் பண்ணிட்டான். இவன் சொல்றான், கசுக்கி என்ன மன்னிச்சிருங்க, அவனை தோத்தணும்னு சொல்லி நிறையவே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே மறந்துடுங்க, நம்ம முன்னேறி போலாம். இதே மாதிரி அவங்க போறாங்க, பின்னாடியா அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கினே வராங்க. போகும்போது எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் நம்ம யூ அவங்க பாய் ஃப்ரெண்டா நினைக்கல, நம்ம கசுக்கியோட தம்பி அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே. அந்த இடத்துல இதை கேட்டவனே நம்ம ஹீரோ வந்து கையை நல்லா பூச்சிக்கிறான். இது ஒரு டேட்ல அவளுக்கும் நல்லா ஃபீல் ஆகணும், இதனால இப்படி பண்ண அவளோட முகமே ஒரு மாதிரி ஆகுது. டேட்டுக்கு போகும்போது பொண்ணோட கையை பிடிக்கும் போது அவங்களுக்கு எப்படிதான் ஃபீல் ஆகுமா, நல்ல கசுக்கி அவங்க பிடிக்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நல்லாவே புரியுது அவங்களுக்கும் விருப்பம் இருக்கு இதுல. இதே மாதிரி போவாங்களா, இதை பார்க்கும்போது பின்னாடி அவங்களுக்கு வயிறு எரியுது. நெக்ஸ்டா ஒரு படத்துக்கு தான் இவங்க போலான்னு நாங்க டிசைட் பண்றாங்க. அதுவும் ஒரு ரொமான்ஸ் படம் தான். அந்த படத்துல ஹீரோயின் ரோல பண்ணவங்களும் அப்படி நம்ம கசுக்கிக்கு ஒரு சீனியரா இருந்தவங்க தான். அவங்களும் மோஸ்ட்லி மேல் ரோல தான் பண்ணுவாங்க. இப்பதான் அவங்க ஃபீமேல் ரோலையே பண்ணாங்க. இந்த இடத்துல அவங்க பண்ற விஷயம் அது வந்து அவளுக்கும் பர்ஃபெக்டா இருக்காது. இதுவே மேல் லீடுன்னு சொன்னா அதெல்லாம் அவங்க பயங்கரமா பண்ணுவாங்களாம். வெளியிலயும் எல்லாருமே அந்த ஃபீமேல் லீடை பத்தி தான் தப்பு தப்பா பேசுறாங்க. அந்த லீடுனாலேயே எனக்கு என்னன்னு தெரியலப்பா, கான்செப்டுக்குள்ள என்னால போகவே முடியல. அதே மாதிரி அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு கியூட்டாவும் தெரியல இப்படின்னு அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசும்போது கசுக்கிக்கு மிக்கோட நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. கசுக்கி நீ வந்து ஒரு ப்ரோட்டஜி, அதனால எந்த ரோலா இருந்தாலும் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ஃபைனலா ஒரு இடத்துக்கு வராங்க. கடைசியா அவங்க இதுல தான் போனோமே. போகும்போதே ஒரு 2 ஆளுங்க வந்து சொல்றாங்க, கடைசியா நியூ கப்பல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இதுல போறாங்களோ அவங்களோட லவ் வந்து உண்மையிலேயே நல்லா நீடிக்குமா என்ன சொன்னோன்னே அவங்களுக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஆகுது. நம்ம யூவும் இழுத்துன போயிடறான். அங்க என்ன நம்பிக்கைன்னு தெரியல. போனோன்னே கசுக்கியும் யோசிக்கிறான், நான் சுத்தமா யோசிக்கல யூ, நான் எனக்காக இவ்வளவு விஷயத்த பிளான் பண்ணி நீ பண்ணிருக்க. அதே டைம்ல உனக்கு வந்து தெரியுமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னோட முடிய ஷார்ட்டா வச்சுக்கிறது பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ஸ்கர்ட்ஸை கம்பேர் பண்ணா பேண்ட் அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனாலேயே மத்தவங்களை விட நான் டிஃப்ரெண்டா இருந்தேன். மத்தவங்களும் என்ன ஒரு மாதிரியும் பார்க்கல. நான் 6 வயசுலயே நான் பெரிய அளவுல ஒரு ஆக்டராகவும் மாறினேன். அப்பத்துல இருந்து நான் வந்து இது வரைக்கும் ஃபெயிலே ஆனது இல்ல. ஆனா ஒரு நாள் அப்பா அவர் வந்து சொன்னாரு, நீ வந்து ஃபீமேல் லீடையும் பண்ணணும், ப்ரோட்டஜியா உன்னால எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த மாதிரி ஒரு இதுல நான் நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரியல இந்த மாதிரி என்னால இதை கரெக்டா பண்ண முடியுமான்னு. நான் ஒன்ஸ் ஃபெயில் ஆயிட்டா எனக்கு கிடைச்ச அந்த ஆடியன்ஸ் அவங்க வந்து போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயமும் எனக்கு இருக்குது. நான் ஃபெயில் ஆகுறதுக்கான ரிஸ்க் இருக்கிறனாலேயே இதை பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க கிட்ட. இப்படின்னு அவ யோசனை இருப்பான். அந்த இடத்துல நம்ம யூ பார்த்தா பயங்கரமா ஷேக் ஆகுறான். ஏன்னா நம்ம யூக்கு ஹைட்னா ரொம்ப பயம், அதனால தான் உடம்பு இப்படி ஷேக் ஆகுது. உனக்கு என்ன ஹைட்னா பயமா என்ன? ஹைட்னா எனக்கு அந்த அளவுக்கு பயம் இல்ல, ஆனா இது என்ன இன்னும் அத்தண்டி ஹைட்டா இருக்கு. அந்த இடத்துல இதை வந்து அவளுக்கு பர்ஃபெக்டான ஒரு டேட்டா மாத்தணும்ல, அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சொல்லலான்னு போறான். நான் கடைசியில அவன் சொல்ல வேண்டிய விஷயமும் பயத்தினால ஒரு மாதிரி அவன் சொதப்பிடுறான். அங்க இதனாலே அவ சொல்றான், உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது தெரியுமா, வந்து எல்லா டைமும் ஃபெயில் ஆகுற, உனக்கு எந்த விதமான பயமும் இல்ல, அந்த மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசை தான். அது ஏன்னா என்னோட ஒட்டுமொத்த லைஃப் முழுக்கவே நான் ஒரு ஃபெயிலியரா இருக்கேன். ஆமா அப்படி சொன்ன பத்தியா என்னதான் சொல்லணும். இடத்துல அப்படி அவன் பக்கத்துல வந்து போட்டோஸை காட்ட ஆரம்பிக்கிறான். ஃபெயிலியர்லயும் எப்பயுமே ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுமா. நான் சொதப்பும் போதெல்லாம் ஒரு வாட்டியும் நீ போட்டோ எடுத்து வச்சிருக்கியா? ஆமா இதை நல்லா பாருங்க, எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. அதான் நீங்க ஃபெயில் ஆனாலும் உங்களோட எமோஷன் உங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க பண்றது சில பல ஆளுங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு அது பிடிச்சிருக்கலாம். அதே டைம்ல நீங்க பண்ற விஷயம் அது வந்து சரியா இல்லைனாலும் போக போக அது உங்களால சரியா பண்ண முடியும். இதே மாதிரி அவங்க கீழே வராங்க. அங்க சந்தோஷமா வருவாங்களா, இதை பார்க்கும் போது நம்ம ஆளுங்களுக்கு புரியல. ஆமா அவங்க 2 பேரும் எதுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க, இப்போ என்னதான் ஆச்சு அவங்களுக்கு இடையில. அந்த இடத்துல இப்படி அவங்க யோசிக்கிறாங்க. அவளும் யோசிக்கிறான், இவன் கூட டேட்டுக்கு போனனால என்னன்னு எனக்கு தெரியல, விஷயம் எனக்கு புரிஞ்சுது. என்னதான் நான் சொதப்புனாலும் பண்ற விஷயம் என்ன பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இதனால மத்தவங்களை பத்தி யோசிக்காம நான் வந்து பெஸ்ட்டை கொடுக்கணும். யுவும் சொல்றான், நீங்க அப்படி ஆடிஷன்ல ஏதாச்சும் சொதப்புற மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்படி அவன் சொன்னோன்னே அவ இன்னும் தான் ஒரு மாதிரி ஆகுறா. இதை பாக்குற மீவாக்கும் நீக்கோக்கும் தெரியல என்னதாங்க நடக்குதுன்னு. இப்படியெல்லாம் அவங்க நடந்துப்பாங்கன்னு சுத்தமா யோசிக்கல. நீக்கவும் யோசிக்கிறான், இவங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. என்ன யோசிக்கிறேன்னா வீட்லயும் இந்த மாதிரி இவங்க பண்ணிப்பாங்களா என்ன. இதுக்கப்புறம் அங்க போகும்போது அவ யோசிக்கிறா, என்னதான் ஒரு ஃபெயிலியரா நம்ம ஹீரோ இருந்தாலும் அசால்ட்டா மத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவா மாத்த முடியுது. உண்மையிலே யூ அமேசிங் தான். யூக்கும் ரொம்ப கிட்ட வந்து கிஸ் பண்ற மாதிரியே போவாளா. இதை பார்த்து அவங்க ஒரு மாதிரி அவராங்க, ஐயோ கிஸ் பண்ண போறாங்கன்னு. ஆனா அப்புறம் தான் அவ கிட்ட வந்து சொல்றா, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் நீ அப்ப சொன்ன என் கிட்ட, அதை நான் மறக்கணும்னு. ஆனா என்ன மன்னிச்சிரு, என்னால அதை மறக்க முடியாது. நான் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் கூட. ஆனா திரும்பவும் இப்போ பழையபடி பிரின்ஸா மாறணும்னு நினைக்கிறேன். அவ போறா. அங்க மீவாக்கும் நிம்மதியா இருக்கு, அவ திரும்பவும் பழையபடி மாறிட்டானு. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க யூவும் சொல்றான், நீங்க வெயிட் பண்ணுங்க, கூடிய
சீக்கிரத்துல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்னு போனான்னு கேட்டா அதை வந்து ஆளு மறைக்கிறான். ஒரு விஷயத்த நீ மறக்கிற என்னதுன்னு அவனுக்கு புரியல. வெல்கம் பேக் யூ இனி இவங்க சொல்ல அங்க யூகா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அதனால அவன் திரும்பவும் சொல்றான். அவங்க அப்படியே வெக்கப்படுறாங்க. சொன்னா நம்ம ஹீரோக்கு தெரியல இவங்க ரெண்டு பேரும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னு. அங்க இவங்களுக்கும் ஆசையா இருக்கு அங்க டேட்டிங்க எப்படி அவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்க அந்த மாதிரி இவங்க பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி டேட்டிங் வந்து நடக்குதா இல்லையான்னு அதுமே நம்ம போக போக பார்க்கலாம். கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களுக்கு தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.